போட்டா ஒரு சக்ஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த கன் வந்து உள்ளுக்கு இருக்க காற்று வெளியே எடுக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது? இதுல எப்படி சக்ஷன் கிடைக்குது? ஓகே, ரெடி? நீங்க எடுக்காதீங்க, நீங்க கிளாஸ் கவனிங்க. நம்ம பிரெயின் தான் வந்து அண்ணதான் கேமரா மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து நம்மளோட கன் இருக்குதுல்ல, நம்ம கன்ல வந்து சக்ஷன் ஆகுது. ஏன்னா இதுல வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து சக்ஷன் ஆகுது. ஸோ நம்ம பாடியில வந்து போட்டா ஒரு சக்ஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த கன் வந்து உள்ளுக்கு இருக்க காற்று வெளியே எடுக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது? இதுல எப்படி சக்ஷன் கிடைக்குது? வேற ஃபயர் வந்து ஓகே ஓகே, சார் சொன்னதுதான் ரொம்ப கரெக்ட் தான். நீங்க சின்ன வயசுல படிச்ச அதே ஆஸ்மோசிஸ் ப்ரெஷர் இதே விஷயம் தான். ஓகேங்களா? ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ நம்ம ஒரு கப்ல வந்து நம்ம வந்து ஃபயர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபயர் கிரியேட் ஆகிறதுக்கு 3 விஷயம் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஃபயர் மேன் தான் சொல்லுவாங்க. ஸோ தே நோ திஸ். அதனாலதான் ஒன்னு வந்து ஃபியூவல், இன்னொன்னு வந்து ஆக்சிஜன், இன்னொன்னு வந்து என்னது ஃபயர் ஸ்பார்க். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபயர்மேன் வந்து இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு இது பண்ண பார்ப்பாங்க. இப்படி இந்த ஆக்சிஜன் இன்சைட் கார்பன் டை ஆக்சைடு வச்சா இல்ல, ஃபயரை வச்சு என்ன பண்றோம்? அப்போ வந்து அங்க இதுவரைக்கு என்ன இருக்குது? நம்ம எதுவுமே இல்லைன்னு நினைச்சிருக்கோம். பட் ஆக்சிஜன் எல்லாமே ஏர் இல்லை. அதுல இருக்க ஆக்சிஜன் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பர்ன் அவுட் பண்ணிட்டோம். அப்போ வந்து அந்த அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இப்போ உள்ள இருக்க ஆக்சிஜன் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? எடுத்துறீங்க. இப்போ விட்டுட்டீங்கன்னா திரும்ப ஆக்சிஜன் உள்ள. ஸோ வெற்றிடத்தை வந்து சேர் சொன்ன மாதிரி நேரப்பா, அதுதான் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ளுக்க வைக்கிறீங்க. உள்ள இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடுது? நீங்க ஆக்சிஜன் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துடுறீங்க. வெளியே எடுத்தோம் என்ன ஆயிடும்? திரும்ப வந்து ஏர் வந்து உள்ள போயிடும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து வெற்றிடம் வந்து கிரியேட் பண்றோம். அதுக்கு வந்து என்ன ஆகணும்? ஒன்னும் காத்து உள்ளக்க போகணும். காத்து உள்ளக்க போற டைமுக்குள்ள நம்ம வந்து சர்ஃபேஸ்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சர்ஃபேஸ்ல வச்சிருக்கோம். அப்ப நம்ம சர்ஃபேஸ் மேல இருக்கிற ஸ்கின் மசில்ஸ் வந்து ஓகே, புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா நிறைய இருக்கே. ரெடி? இப்போ நீங்க எல்லாருமே பண்ணுங்க. ஃபயர் கப்புங்க படுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஃபயரோட கொஞ்சம் இருங்க, குடிங்க. ஓகே, இது இப்படி ஆட்டு. ஓகே கைஸ், கிவ் மீ திஸ். ஓகே, நம்ம வந்து எந்த ஹேண்டுன்னு பார்க்கணும். இப்போ வந்து நான் 2 ஹேண்ட்லையும் பண்ணலாம். ஆனா நீங்க 2 ஹேண்ட்லையும் வச்சுக்கலாம். அதனால நீங்க எந்த ஹேண்டோ அதான் முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கை இப்படி இருக்குன்னா இந்த கை இப்படி வச்சுக்கலாம், இந்த கை இப்படி இருக்குன்னா இந்த கை இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரைட் ஹேண்டட் அதிகமாக யூஸ் பண்ணணும். எது மூவிங்கோ அதை வந்து நம்ம இதுல வச்சுக்கணும். அப்ப எது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கோ அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கணும். இது வந்து நம்ம அவ்வளோ மூவ் பண்ண போறது இல்லை. இதுதான் நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். அது வந்து ஹேண்ட் மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. நம்ம பதட்டத்துல இந்த ஹேண்ட் வச்சோம்னா ராங் ஆயிடும்.